வணக்கம், வெல்கம் டு குட்டீஸ் ஆர்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப க்யூட்டாக ஈஸியாக எப்படி ஒரு கேட் வரைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேப்பர், பென்சில் இல்லை ஸ்கெட்ச் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து அப்சைட் டவுனாக ஒரு பெரிய யூ மாதிரி வரைய போகிறோம். இந்த இடத்துல இப்படி கர்வாக ஒரு லைன், அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அப்சைட் டவுனாக ஒரு பெரிய யூ, அதே மாதிரி கர்வாக ஒரு கோடு. இப்போ இதுக்குள்ள ஒரு பெரிய சர்க்கிள், கொஞ்சம் பக்கத்தில் கீழே தள்ளி ஒரு குட்டி சர்க்கிள். இப்போ இங்கே இந்த இடத்துல பெரிய சர்க்கிள், இங்கே குட்டி சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிள்ஸ் போட்டிருக்கோம்ல, அதை தவிர மற்ற இடம் எல்லாத்தையும் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கலர் பண்ணுங்கள். ரெண்டு கண்ணையும் கலர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் ரொம்ப குட்டியாக ஒரு அப்சைட் டவுன் ட்ரையாங்கிள் மாதிரி வரைய போகிறோம். இல்லை ஒரு டாட் மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கு கீழே ஒரு டபிள்யூ. இப்போ இந்த கண்ணுக்கு மேலே இங்கே குட்டியாக ஒரு கோடு, இந்த இடத்துல குட்டியாக ஒரு கோடு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம கேட்டோட ஃபேஸ் வரைஞ்சாச்சு. இப்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகெயின் ஒரு அப்சைட் டவுன் யூ மாதிரி பெருசாக போட போகிறோம். போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ஓவல் ஷேப்பில் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம். வரைஞ்சிட்டிங்களா? இப்போ இந்த இடத்துல அப்சைட் டவுனாக ஒரு வி வரைய போகிறோம். அதுக்கு மேலேயே அகெயின் இன்னொரு வி. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கண் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு கரெக்டாக மேலே வர்ற மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த கேட்டுக்கு விஸ்கர்ஸ், மீசன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வரையறதுக்காக கர்வாக ரெண்டு கோடு போட்டுக்கிறோம் சீக்ஸில். வரைஞ்சிட்டிங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு வி போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் விட்டு மறுபடியும் இன்னொரு வி போட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வியில் இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இதுக்கு நேராக அப்படி வர்ற மாதிரி இங்கே போட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துலையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து அப்சைட் டவுனாக ஒரு பெரிய யூ மாதிரி இப்படி போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரொம்ப ஈஸியாக கேட் வரைஞ்சாச்சுல. என் கூடவே சேர்ந்து வரைஞ்சிருந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது க்யூட்டாக காமிக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஹார்ட் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். கலரிங்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெருசாக எதுவும் கலர்லாம் பண்ணல. ஜஸ்ட் சீக்ஸில் இந்த மாதிரி பிங்க் கலரில் ப்ளஷ் மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். அப்புறம் காதுலேயும் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு கேட் ப்ரௌன் கலரில் இல்லை க்ரே கலரில் என்ன கலரில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போயே க்யூட்டாக இருக்குல்ல. உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணலாம். நான் சின்னதாக கழுத்தில் ஒரு பெண்டன்ட் மாதிரி வரைஞ்சிக்கிறேன்.
அவ்வளோதான், ஈஸியாக கேட் வரைய கற்றுக்கிட்டிங்களா? நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட இமேஜஸை என்னோடய இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிப்பேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.